வணக்கம். பாட்டில் ராதா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக பேசப்பட்டுச்சு. படத்துடைய கன்டென்ட் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு கன்டென்ட்டு. குடிகாரர்கள் வந்து எப்படி உருவாகுறாங்க? அவங்களுக்கு உண்மையா என்ன காரணம் என்ன? அப்படிங்கிற மாரி ரொம்ப அழுத்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேசியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நார்மலா போயிட்டு வந்து மாலுக்கு போயிட்டு சும்மா சுத்திட்டு இருக்க நேரத்தில வந்து சரி டிக்கெட் ஈஸியா கிடைக்குதேன்னு சொல்லிட்டு போய் அந்த படம் போய் பார்த்தது, ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமாக நம்முடைய மனசுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, குடிகாரர்கள் வந்து வெறும் அவங்கள எப்படி சொல்றதுன்னா, அந்த குடிக்க அடிமையாவறதுக்கு முன்னாடி இருக்க டைம்க்குள்ள நம்ம காப்பாத்திரலாம். ஆனா, அதற்கு பிறகு வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த மூழ்கி போயிட்டவங்கள வந்து மீட்டு கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. குடிக்கிறத வந்து நான் எந்த ஆங்கிள்ல, என்ன மாரியான காரணங்கள் சொல்லி, அத ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். குடிக்கிறது தப்பு. அது குடிக்கிறவனுக்கே தெரியும். பட் ஆனா, அத வந்து அந்த தன்னை குடிக்கிற அளவுக்கு அவனே அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கான்னா, அது எந்த விதத்திலயுமே வந்து மத்த காரணிகள வந்து அவன் காரணமா சொல்லக்கூடாது. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உடல் வலி வருது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குடிச்சேன். இதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கல ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனந்த விகடன் ரிவ்யூல கூட அதான் சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே தொழிலாளர்கள் வந்து அதிகமா குடிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வேலை சுமை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு ரீசன். அதுக்கு நீங்க ஒரு பெயின் கில்லர் மாத்திரை போட்டு கூட நீங்க உட்காந்துட்டு வேலை செய்யலாம். அது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ணும். பெயின் கில்லர் மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30க்கு போடுற அந்த மாத்திரைய மேக்ஸிமம் ரூ. 30க்கு போட வேண்டிய மாத்திரைய நீங்க டெய்லி உட்காந்து ரூ. 200க்கு உட்காந்து குடிக்கிறதுக்கு வந்து பண்றது லாஜிக்கலி சரியான விஷயமா எனக்கு தெரியல. ரூ. 10,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த ரூ. 10,000 ஒரு நாளைக்கு ரூ. 100 குடிச்சுப்புட்டு ரூ. 3000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா மாசம் மாசம் அழிச்சிட்டு இருக்காங்கன்னா, அது எந்த விதத்தில நியாயமான விஷயம்னு நம்ம சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த படத்தில ஒரு விஷயம் ரொம்ப ஜான் விஜய் ரொம்ப அற்புதமான கேரக்டர். அவர் தான் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல நடத்திட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, குடிச்சிட்டு ஊர்ல சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி சுத்திட்டு இருக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அவர கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து போட்டுறாங்க. அங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள வந்து அனுபவிக்கிறாரு. அங்கிருந்து தப்பிச்சு வந்து என்ன மாரி சூழ்நிலைக்குள்ள வந்து மாட்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் வந்து அவர ஏத்துக்குச்சா இல்லையா? அதுலேருந்து குடிப்பழக்கத்துல அவர் மீண்டு வந்தாரா இல்லையா? அது பல முறைகள் அவர் மீண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து கூட, அதையும் தாண்டி அவர் ஏன் குடிக்கிறாரு? இப்படி பல ரீசன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க. குறிப்பா அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பெயின் இருக்குல்ல. ஒரு குடிகாரன் அப்படிங்கிற அந்த பேருனால ஒரு ஒய்ஃப்க்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத, இத விட அழகா, இத விட அழுத்தமா ஒரு படம் வந்து சொன்னத நான் பார்த்ததே கிடையாது. அங்கங்க வந்து சில குறியீடுகள்லாம் இருக்கும். அந்த குறியீடுகள பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. நான் அது ஒரு லிமிட்டுக்கு மேல யோசிக்கக் கூடாது. சில படங்கள்ல. டைரக்ட்டாவே ஜாதி, மதம், இனம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அது லாஜிக்கலி அது வந்து திரும்ப திரும்ப பேசினாலும் யூஸே கிடையாது. பட் ஆனா இது வந்து சமூகத்தில மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில மிக மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க எந்த குடிகாரன்ட்ட வேணா போய் கேளுங்க. நான் தான் எங்களோட குடினால தான் வந்து இந்த நாடே வாழ்ந்துட்டு இருக்குது. எங்களோட குடினால தான் கவர்மெண்டே நடக்குதுன்னு சொல்லுவான். சரி நடக்குது. அதுக்கு என்ன என்ன பெருமை? குடிக்கிறதுங்க கெட்ட பழக்கங்கிறது ஊருக்கே தெரியும். கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் எழுதிட்டு போயிருக்காரு. அப்புறம் நீ குடிக்கிற அந்த பாட்டிலே எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்காக பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிளஸ் ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டா இவங்களுடைய ரோஷம் எல்லாமே வந்து இந்த குடிப்பழக்கத்த நோக்கி தான் ஓடும். ஸோ அதுதான் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப அழுத்தமா காட்டியிருப்பாங்க. பொண்டாட்டி சண்டை போட்டுருவா. சண்டை போட்டோனே அந்த சண்டைக்கு வந்து அவகிட்ட பதில் இருக்கு. இவங்ககிட்ட பதில் இருக்காது. நேரா போய் வந்து குடிச்சிருவான். அப்போ குடிச்சுட்டான்னா, அவன் வந்து என்னன்னா, அந்த சண்டைய மறக்கிறானோ இல்லையோ, அவனுடைய மனச மறந்துடுறான். அவனுடைய வெட்கமான சூடு சொரணைலாம் மறந்துட்டு வந்து, ஒரு குடிகாரனா ஊர் மக்கள் பார்த்து அவன கேவலப்படுத்தினா கூட அவனுக்கு அது கஷ்டம் கிடையாது. ஆனா, அவனோட ஒய்ஃப் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அதான் கஷ்டமான விஷயம். நெறைய அற்புதமான விஷயங்கள வந்து இந்த படத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை ஓரியன்டடான நல்ல விஷயங்கள, ஆ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமா சில சீக்வென்ஸ் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ள வந்து அவங்க வந்து அடைபட்டு கிடக்குறாங்க. அதுலேருந்து தாண்டி அதுக்குள்ளேயும் நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொலு சபல வருவார்ல அந்த கேரக்டர். என்னை இன்னும் பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். பேர்லாம் ஞாபகம் இல்ல. அவரும் வந்து ரொம்ப அற்புதமா அந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்ல வந்து ஜான் விஜய்க்கும் குரு சோமசுந்தரம் 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. இதுல என்ன விஷயம்னா, குரு சோமசுந்தரம் அப்படிங்கிற அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அவர் ஆல்ரெடி அவர் ஒரு நல்ல நடிகரா மக்கள் பார்க்குறாங்க. ரொம்ப பெருசா கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தை விட, அவர் நடிச்ச அந்த கேரக்டர்ஸ் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா நான் கருதுறேன். அவருடைய நடிப்பை பார்த்து நான் வியந்து போன ஒரு படம் வந்து மின்னல் முரளிங்கிற படம். ஒரு சூப்பர் ஹீரோ, ஆன்டி சூப்பர் ஹீரோ, அதாவது ஒரு வில்லன் சூப்பர் ஹீரோவா அவர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமா அவர் வந்து அதில கேரி பண்ணியிருப்பார்ல. லவ் சீக்வென்ஸா இருக்கட்டும், அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமா வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ நெறைய திரைப்படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த மெருகேறிக்கிட்டு
அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்து நடிக்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. குடும்பஸ்தன் அப்படிங்கிற படமும் இந்த திரைப்படமும் ஒரே சமயத்தில் வந்துச்சு. ஆனால் குடும்பஸ்தன் திரைப்படம் வந்து ஒரு காமெடியான ஒரு ரோல் அவரை பார்த்துட்டு, இந்த படத்தில் வந்தால் ஒரு அப்படியே அக்மார்க்கு குடிகாரனா அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளவு தூரம் அவர் வந்து நடிப்பில் வந்து அவர் மெருகேறி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான சமூகத்துக்குள்ளே பேச வேண்டிய பல படங்கள் வந்து நம்ம ரொம்ப லேட்டாக பார்க்குறோம். நானே பிறகு 2 வாரத்துக்கு அப்புறம் உட்காந்து படம் பார்க்குறேன். எனக்கு அதனால் ஒரு வருத்தமும் கிடையாது. குடிகாரங்கிட்ட மட்டும் தான் டெய்லி காசு கிடச்சிரும். ஆனால் நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க நமக்கு வந்து டெய்லி வந்து காசு கிடைக்காது. ஸோ படம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம். நமக்கு பிடிச்ச நேரத்தில் பேசுகிறோம். நம்ம உடனே இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, உடனே அதை பற்றி பேசி ரிவ்யூ போட்டுடணும், அது மூலமாக வருமானம் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இருந்தது. பட் ஆனால் இப்போது ஒரு சில திரைப்படங்கள் நம்மளை வந்து ஈர்த்து கொண்டு போகுது. நம்ம எதையுமே எதிர்பார்க்காம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் நம்மளை ரசிக்க வைக்குது. அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து டிவியில் போடும்போதும் சரி, இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து சாமானிய மக்களுக்குள்ள இருக்கிற இந்த குடி அப்படிங்கிற அந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எவ்வளோ அழுத்தமான பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விளையாட்டு போக்கில் வேலையை முடிச்சுட்டு போய் நம்ம உடல் கலைப்புக்காக உட்காந்து போய் குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்ல, இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணிக்கிட்டே போனால் நம்மளுடைய லைஃப் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரி தான் இந்த படம் வந்து வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து குடிங்கிறது எப்பயுமே கெட்ட பழக்கம் தான். அது வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அந்த ட்ரிங்கிங் சொல்லி வந்து நம்ம பேர் வச்சு நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து தயார்படுத்திக்கலாமே தவிர அதை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு குணம் தான். இதை தாண்டிய மிகப்பெரிய போதை இருக்குது. குடும்பம், குழந்தைங்க, அவங்க கூட இருக்கிற சந்தோஷமான சூழ்நிலை அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பேச்சுலர்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு தான் குடும்பத்து மேலே மிகப்பெரிய ஆசை இருக்கும். குடும்பம் வாழ்ந்து பாரு, அப்போ தான் உனக்கு அடுத்த கஷ்டம் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கஷ்டங்கள் இருக்குது, அதையும் தாண்டி அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை தான் வந்து குடும்பத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போகுமே தவிர, அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கோ அந்த கஷ்டத்தையே வந்து உணராமல் போதை மூலமாக அதுலேருந்து மீண்டு வந்ததுனால உனக்கு வந்து லைஃப்பில் நல்லது நடந்துடும் அப்படின்னு நான் நம்பவே மாட்டேன். அதை யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். ஒரு பேச்சுலராக இருக்கிறனால எனக்கு சில விஷயங்கள் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்துருக்கேன். குடிக்கிற எவனுமே வந்து சந்தோஷமாக இல்லை. குடிப்பழக்கத்தை அடிமையான எந்த ஒரு குடும்பமுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சந்தோஷமே நம்ம லைஃப்பில் வந்து வாடகைக்கு தான் வந்துட்டு போகுது. அதை நிரந்தரமாக வரவிடாமல் தடுக்கிற இந்த குடிப்பழக்கத்தை வந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த படம் ரொம்ப அழுத்தமாக பேசுது. கிளைமேக்ஸில் வந்து அந்த குரு சோமசுந்தரம் வந்து அந்த சிரிச்சுட்டு அவர் வந்து நடந்து வர அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒருத்தர் திருந்துனா, ஒரு திரையில் ஒருத்தர் திருந்தும் போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நிஜத்தில் திருந்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். என் மனசுக்கு தோண சொல்லிட்டேன். உங்கள் மனசுக்கு தோணுது தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.